பரோட்டாக்கு கலக்கி இல்லாமல் எப்படிங்க? அதுவும் ஆனியன் போட்டு குழம்பு ஊற்றி பெப்பர் போட்டு முட்டை கலக்கி சாப்பிடாம எப்படி வந்து பரோட்டா சாப்பிட்றது? நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்தேன், ஆளுக்கு ஒரு முட்டைன்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வெளியே போனதுனால நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். அதனால் 3 முட்டை ஆளுக்கு ஒரு முட்டை எடுத்துக்கிட்டோம். இப்போ உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ரொம்ப வெங்காயம் போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறையா போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து அந்த குருமா கொடுப்பாங்க இல்லையா, சிக்கன் குருமா, அதை நம்ம ஒரு 1/2 டம்ளர் பக்கம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பெப்பர் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் பெப்பர்லேயே வந்து உப்பு போட்டு அரைக்கிறதுனால நான் தனியாக உப்பு போடலை. அவ்வளோதான். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எல்லோ யோக்கெலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கல்லில் வந்துட்டு எண்ணெய் தடவிட்டு இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விட்ருங்க. இது வந்து உடனே கலக்கக்கூடாது, பொரியல் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேக அந்த லேயர் அப்படியே எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், நான் எடுத்து விடுறேன் பாருங்கள், சைடு சைடாக அப்படியே எடுத்து விடணும். சில பேர் இந்த கன்சிஸ்டன்சி பிடிக்கும். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 3/4 வேக்காடுக்கு வெந்தால் தான் எனக்கு பிடிக்கும். சில பேருக்குலாம் இன்னும் 1/2 வேக்காட்லேயே எடுத்துருவாங்க. இது பாருங்கள், 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம். எது பெருசு எது சின்னதுன்னு வேறு இவனுங்க பார்ப்பானுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்கவுங்களோட பிளேட் அவங்கவுங்களுக்கு கொடுத்துடலாம், போய் சாப்பிடுங்க. எனக்கு பிச்சு போட்டு மதுரை ஸ்டைலில் சாப்பிட்டா தாங்க பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டூடல்ஸ்.